திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது விசாரணைக்காக டெல்லிக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கடந்த வாரம் 2000 கோடி மதிப்பிலான போதை மருந்து கடத்தல் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு உணவு பொட்டலங்களின் மூலமாக மறைத்து வைத்து கடத்தப்படுவதற்கு முயற்சி செய்த 4 நபர்கள் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டனர். விசாரணையின் முடிவில் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் இவர்களது தலைமையில்தான் நாங்கள் போதைப் பொருளை கடத்தி வந்தோம் என்றும், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக போதைப் பொருளை கடத்தி வருகிறோம் என்றும் வாக்குமூலமும் கொடுத்துள்ளனர். இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், 3 ஆண்டுகள் என்றால் 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைந்ததிலிருந்து தற்பொழுது வரை இவர்கள் போதைப் பொருளை கடத்தி வந்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் இவர்கள் செய்ய முடியவில்லை. காரணம், அதிக பாதுகாப்பு இருந்ததன் காரணமாக நாங்கள் அதை செய்யவில்லை என்றும், திமுகவின் ஆட்சிக்கு பிறகுதான் நாங்கள் போதைப் பொருளை கடத்தி வந்ததாகவும் வாக்குமூலத்தை கொடுத்து தற்பொழுது திமுகவை சிக்க வைக்கும் நோக்கில் இவர்கள் செய்துவிட்டார்கள் என்றே நாம் கூறலாம். அதற்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உடன் பிறவா சகோதரர் என்று பல பேட்டிகளில் கூறியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஜாபர் சாதிக் அவர்கள் எனது மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் இயக்க உள்ள மங்கை என்ற படத்தின் தயாரிப்பாளராக உள்ளார் என்பதையும் வெளிப்படுத்தியது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உதயநிதி அவர்கள் நடத்தி வரக்கூடிய அறக்கட்டளையில் மாதம் மாதம் ஜாபர் சாதிக் அவர்கள் 20 லட்சம் முதல் இவர்கள் நன்கொடையாக வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. 20 லட்சம் நன்கொடை வழங்குவதற்கு ஜாபர் சாதிக் அவர்கள் மாதம் மாதம் என்ன முட்டாளா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. இவர்கள் போதைப் பொருளை கடத்துவதற்கு கமிஷனாக வழங்கப்பட்டதும் பல முக்கியமான கும்பல்கள் போதைப் பொருள் கடத்தும் பொழுது கமிஷனாக வேலையாட்களுக்கு வழங்குவதாகத்தான் இந்த அறக்கட்டளையை நடத்தி வருகிறார்கள். மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்யக்கூடிய உதயநிதி, ஆனால் அறக்கட்டளைக்குள் உள்ளே போய் பார்த்தால் போதை மருந்து, கள்ளச்சாராயம் போன்றவற்றை கடத்தக்கூடிய மன்னனாகத்தான் உதயநிதி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் கூண்டோடு கைது செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். முக்கியமாக 2000 கோடி என்பது மாதம் மாதம் கடத்தப்படக்கூடிய 3 ஆண்டுகள் மொத்தம் கடத்திய போதை மருந்தின் மொத்த மதிப்பாகும் என்றும் தற்பொழுது டெல்லி காவல்துறையினர், சிபிஐ துறையினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கடத்தப்பட்ட போதை மருந்து இதுவரைக்கும் ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ தமிழகத்தை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் என்று வாய் வழியாகத்தான் கூறியிருக்கிறார்களே தவிர, இதுவரை போதைப் பொருள் சம்பந்தமான எந்த ஒரு கைது நடவடிக்கைகளும் கடந்த ஆட்சியை விட தற்பொழுது நடக்கக்கூடிய ஆட்சியில் மிக கம்மியாக இருப்பதாக ஏற்கனவே சட்டசபையில் குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதற்கான விளக்கமும் கிடைத்திருக்கிறது. டெல்லியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விசாரணையின் பொழுது தெரிய வரும் என்ன நடக்கப் போகிறது என்பதை.